இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் லோட்டஸ் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் எங்க வீட்ல ஹாப்பி. பட்ஜெட் வந்த கையோட சொந்த ஊர் மக்களை சந்தித்து கூட்டம் நடத்தும் காட்சிகளோட ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் மலராத மலரவன். நம்ம ஊர் பேர் இல்லைன்னா என்ன, நம்ம சின்ன அங்க இருக்குதேன்னு வருங்கால கனவை எடுத்து சொல்றாங்க நாயகி. எந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு செங்கோலை 2026ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைத்து தமிழக சட்டமன்றத்தை செங்கோல் அலங்கரிக்கும் அந்த செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவுவதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில் நாங்கள் நிறுவிவிட்டு தான் உள்ளே செல்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னோட தொடர் தோல்வியில வருத்தம் தெரிஞ்சாலும் அதை வெளிக்காட்டாம மக்கள் பக்கம் திரும்புற காட்சி புதுவிதம். எவ்வளவு நாள் இந்த அரசியலை செய்து கொண்டே இருப்பீர்கள்? இன்னும் சொல்ல போனால் பால் கனகராஜ் போன்றவர்கள் வெற்றி பெற்றிருந்தால், தமிழிசை போன்றவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் இன்று உரிமையோடு சென்று தமிழகத்திற்கு கிடைப்பதை வாங்கி தந்திருப்போம் இல்லையா? மக்களே தவறு செய்து விட்டீர்கள், மக்களே தவறு செய்து விட்டீர்கள். எல்லா பட்ஜெட் உரையிலையும் புறநானூறு, ஆத்திச்சூடி, திருக்குறள் சொன்னாங்களே, இப்போ ஏன் இல்லைன்னு பதிலே இல்லாத பதில் படத்துல வந்திருக்கு. இன்னைக்கு திருக்குறள் சொல்லலையும். திருக்குறள் மோடி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களின் உள்ளத்தோடு கலந்தது, உதிரத்தோடு கலந்தது. ஸ்டாலின் எத்தனை முறை திருக்குறள் சொல்றீங்க? தங்கமான பட்ஜெட்டா இருக்கிறதால தாய் குலங்களே பாராட்டுறாங்கன்னு புது கதையும் இந்த படத்துல இருக்கு. பட்ஜெட்ல தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. தமிழக பெண்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்து கொண்டிருந்தே நிறுத்தி விட்டீர்கள். ஆனால் இன்று நகைக்கடைக்கு போன என் சகோதரிகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக வந்திருக்கிறார்கள் தெரியுமா? உள்ளே போகும் பொழுது இருந்த விலையை விட பட்ஜெட் தாக்கல் செய்து முடித்தவுடனே என் சகோதரிகளுக்கு ஒரு பவுனுக்கு 2080 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, உங்க வீட்டுக்காரமா நகை கேட்டா வாங்கி கொடுங்க. செயின் கேட் சகோதரர்கள் தான் சொல்றேன், பால் கனகராஜ் உட்பட, கிருஷ்ணகுமார் உட்பட, ஜெய் கணேஷ் உட்பட கேட்டா வாங்கி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையா இருக்கும்போது கலட்டி கொடுக்கறதும் அவங்க தான் இல்லையா? ஆக அவங்களோட முதல் எங்கேயோ போட்டு வைக்கிறது. அக்கா வந்து தங்கச்சி வந்து செயின் வாங்கி கொடுத்தா உடனே வாங்கி கொடுங்க, வளையல் வாங்கி கொடுத்தா உடனே வாங்கி கொடுங்க. ஏன்னா முதலீடு என்று கேட்கும் பொழுது முதலில் வாங்க தாங்க வாங்கிக்கோங்க, வாங்கி அடகு வச்சுட்டு போய் உங்க வேலையை பாருங்க என்று சொல்வது என் சகோதரிகள், எங்கள் அக்காக்கள், எங்கள் தங்கைகள். ஆக அவர்களின் வாழ்வியலோடு வீட்டின் பொருளாதாரம் உயர்ந்தால் நாட்டின் பொருளாதாரம் தானாக உயரும். ஆக இந்த நகையின் விலையை குறைத்த, வீட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்திய மோடி அவர்களுக்கு 1 கோடி நன்றியை என்னால் சொல்லிக் கொள்ள முடியும். மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் நாட்டு நடப்பு எப்படி இருக்குதுன்னு போட்டு உடைக்கிற காட்சி ரசிக்க வச்சிருக்கு. ஒரு முறை நான் ராதாபுரத்தில் ஒரு கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க வீட்டிலலாம் தங்கம் இருக்குதுன்னா குழந்தைக்கு தங்கம்னு பேர் வச்சா மட்டும்தான் எங்க வீட்டுல தங்கம் நிலைக்கலன்னா எங்க வீட்டுல தங்கம் இருக்காதுன்னா. மொத்தத்துல எங்க வீட்டுல ஹாப்பி, நாங்க ரொம்ப நல்லவங்க. மலையாளத்துல டொவினோ தாமஸ் இருக்காருல்ல, அவருடைய படத்துல சேர்ந்தவர்கள் நடிக்க ஒப்பந்தமாயிருக்காரு. அந்த படத்துக்கான பூஜை தான் நடந்திருக்குது. நரி வேட்டா அப்படின்னு சொல்லி தான் படத்தோட டைட்டில்லாம் வச்சிருக்காங்க. வேட்டாவா? தமிழ்ல இருந்தா வேட்டை, அங்க வேட்டா. எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும்ல. பூஜை எல்லாம் போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15 நீங்க ஒரே பிஸி போலயே, லீவ் எல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏங்க ஆகஸ்ட் 15 கவர்மெண்ட் ஹாலிடே, நான் எதுக்கு லீவ் கேட்க போறேன்? 4 படம் ரிலீஸ் ஆகுது, பேக் டு பேக் போகணும். நீங்க கேட்டதா சொன்னாங்க. படம் ரிலீஸ் ஆகுது ஓகே, ஒரே நாள் இத்தனை படம் விட்டா நான் எப்படி போய் தியேட்டர்ல போய் படம் பார்ப்பேன்? பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான். முதல்ல வந்து தங்கலான் படம் ரஞ்சித் அவர்களுடைய டைரக்ஷன்ல விக்ரம் அவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். பயங்கரமா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது. அந்தகன் ரொம்ப நாளா நம்ம பார்த்திருப்போம்ல. ரொம்ப நாளா இல்லங்க, ரொம்ப வருஷமா பார்த்திருப்போம். தீபாவளிக்கு வாழ்த்துக்கள். அந்தகன் படக்குழு சார்பாக தீபாவளி வாழ்த்துக்கள். அந்தகன் படக்குழு சார்பாக பொங்கல் வாழ்த்துக்கள். அந்தகன் படக்குழு சார்பாக புதிய என்னது எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா படம் வந்து நம்ம வருது, அதெல்லாம் மறந்துடக்கூடாது மக்கள் அப்படின்னு, மக்கள் கூட அப்படியே அந்த கனெக்ஷன்லயே இருக்கிறதுக்காக தான் அந்த வாழ்த்தெல்லாம். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தலைவரோட படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, அதுவும் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது.
படத்துக்கு வர இப்பதான் ரீசெண்டா விஜய் அவர்களை வச்சு பாட்டுலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஆல்பம் சாங்லாம். ஓகே, படம் எப்படியோ ரிலீஸ் ஆகுது, ஓகே பாத்திரலாம். அடுத்தது டிமாண்டி காலனி 2. ஏங்க டிமாண்டி காலனின்னு சொன்னது தான் ஞாபகத்துக்கு வந்து நேற்று அந்த வழியில் தாங்க நான் வந்தேன். இனி போகாதீங்க, ஏன்னா 2 படம் வேற வருது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, அருள்நிதி அவர்கள், பிரியா பவானி சங்கர் அவர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. அந்த போஸ்டர் பார்க்கும்போதே டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் இருக்கும், எப்படி கொஞ்சம் பயமா இருக்கும், அப்படியே பாக்குறக்கே கொஞ்சம் இதா இருக்கும்ல. அது மாதிரி 2வும் அப்படியே இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு. ஆகஸ்ட் 15 போய் பார்த்தா தெரியும். நீங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஏ கௌமே ஏ கிசான் ஏ ரகதாத்தா, அது யாரோட படம்? கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிச்சு வெளியாக போற படம். ஹிந்தில வருதா? இல்ல, தமிழ்ல வருது. ஹிந்தி எதிர்ப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட்லாம் வச்சுதான் வருது போல. ஹிந்தி எதிர்ப்பு கிடையாது, மொழி எதிர்ப்பு. மொழி திணிக்காதீங்க. அதாவது தெளிவா இதுல வந்து டைரக்டர் வந்து வேலை செஞ்சிருக்காரு. இருக்கட்டும், ஆகஸ்ட் 15 வந்தா தெரியும் படம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதையும் பார்ப்போம். 4 படம் எப்படியோ ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. லீவ் போட்டுறதுக்கு உங்களுக்கு வேஸ்டா போகாது, பேக் டு பேக் பாத்துருங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? சொன்னாதானே தெரியும். இருங்க, டக்குன்னு சொல்லி நீங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணணும்னு எனக்கே மறந்துருச்சு. அதாவது KGF 3 படத்துல அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் எஞ்சிருக்காரு. என்னங்க சொல்றீங்க? பிரசாந்த் நீல் அவர்கள், யாஷ் அவர்கள் அந்த KGF 1, 2 அது 3ல அவர் நடிக்கிறாரா? ஆமா, 3ல அஜித் அவர்கள் நடிக்க போறாரு. ஒரு கேமியோ ரோல் மாதிரி நடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். இல்ல முக்கியமான ரோலா இருக்குமோ? ஏதோ ரோல் நடிக்கிறாரு. ஒரு ஃப்ரேம்க்குள்ள அப்படி வந்தாலே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னது? அடுத்து அவரோட அந்த டைரக்டரோட அடுத்து 2 படத்துக்கும் அஜித் தான் நடிக்கிறாராமா. இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெளிவரை இரவு 9:30 மணிக்கு நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம். Kitchen cabinet.